அர்த்தமோ, எஸ்ஐஆர்னா என்ன, மக்கள் ஒவ்வொருத்தவங்க வீட்டுல இருக்கிறோம். எத்தனை விவசாயிகள் காலையில 6 மணிக்கு உள்றதுக்கும் விதை வைக்கிறதுக்கும் இல்ல அறுவடை பண்றதுக்கும் காலையில 6 மணிக்கு கிளம்புனாங்கன்னா வரதுக்கு 9 மணி ஆகும். வீட்டுல யாரு இருப்பா? அப்ப யாருமே இன்னைக்கு தமிழ்நாட்டுல வீட்டுல காலையில 7 மணிக்கு கிளம்புனாங்கன்னா ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலாகட்டும், விவசாயிகளாகட்டும், ஒரு மீனவர்களாகட்டும், ஒரு வேலை பார்க்கக்கூடிய தோழர்களாகட்டும், எல்லாருமே வீட்டு காலைல கிளம்புனா வரதுக்கு நைட் ஆகும். காலையில பழைய சாதம் சாப்பிட்டுட்டு மத்தியானம் ஒரு பழைய சோத கையில எடுத்துட்டு வந்துட்டாருன்னா நைட் 9 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாங்கிற ஒரு அடிப்படை அறிவு கூட தெரியாதா? அப்ப இங்க இருக்கக்கூடிய ஒரு தேர்தல் கமிஷன் எஸ்ஐஆர் கொண்டு வராங்க. இப்பதான் ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் போன வருஷம் தான் முடிச்சாங்க. அதுல எல்லாம் இன்னைக்கு இது வேலிடிட்டி கிடையாது. இதை முடிச்சுட்டாங்க. அப்ப நம்ம தலைவர் சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம கிட்ட ஓட்டர் ஐடி கிடையாது. அப்ப இந்த ஓட்டர் ஐடி கிடையலன்னா என்னென்ன பிரச்சனை வரும்? நாளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு ஓட்டர் ஐடி இல்ல, அதனால ஆதார் செல்லுபடியாகாது, உங்களோட பாஸ்போர்ட் எடுக்க முடியாது. அப்ப நம்மளுடைய ஒரு சிட்டிசன்ஷிப், குடிமகனுக்கான கேள்வி இங்கிருந்து எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் மிகப்பெரிய ஆபத்து. இந்த ஆபத்தை எப்படி நடைமுறைப்படுத்துறாங்க? இதை நடைமுறைப்படுத்தலாம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இல்ல 2 வருஷத்துக்கு முன்னாடி பொறுமையா ஒரு 6 மாசம் டைம் கொடுத்து கரெக்டான விழிப்புணர்வு கொடுத்து மக்களுக்கு ஒரு நல்ல அவேர்னஸ், அதாவது நேற்று தலைவர் நம்ம அவேர்னஸ் கொடுத்தாரு பாருங்க. இது தேர்தல் கமிஷன் செஞ்சிருக்கிறோம். ஒரு கிரிக்கெட்டர்ஸையோ இல்ல நல்ல ஒரு விளம்பரத்தையோ கொண்டு வந்து கொடுத்திருக்கணும். ஆனால் நேற்று தலைவர் நம்மளுடைய தலைவர் கொடுத்த ஒரு காணொளி கிட்டத்தட்ட நேத்து மட்டும் 3 கோடி பேரை ரீச் பண்ணிருக்கு. இதுதான் எங்கள் தலைவர். இப்ப தெரியுதா யாரு மக்களுக்காக உண்மையாக வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு? அப்ப அவருடைய ஒரு காணொளி 3 கோடி பேர் நேற்று நைட்டுக்குள்ள 12 மணிக்குள்ள ரீச் ஆயிருக்கு. ஒட்டுமொத்த செய்திகளும் இதை நோக்கிதான் சொல்லிட்டு இருக்கு. அப்ப எங்களுடைய வேலை அரசியலை ஓட்டு வாங்குறது மட்டும் இல்ல, ஒரு மிகப்பெரிய ஒரு அவேர்னஸ் எங்க தலைவர் கொடுத்துட்டு இருக்காரு. இது எந்த தலைவரும் செய்யல. இது வரைக்கும் நான் சேலஞ்சா சொல்றேன், எங்க தலைவர் இந்தியாவில எந்த தலைவரும் செய்யல. அப்ப இன்னைக்கு